நான் கண்ணை மூடிட்டு என் கைய உன் கண்ணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன். நீ சரியானு சொல்றியா? சொல்றேன். சரியா? ஏய் ஏய் கண்ணு அங்கேயா இருக்கு, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. இப்போ ஹீரோ டன். எங்க நீங்களும் அந்த மாதிரி கண்ணத்தை தொட்டு மொத்தம் கொடுங்க பார்க்கலாம். சரியா? இல்ல. இப்ப சரியா? இந்த படத்துல வர ஒரு சாங்ல இருந்து ஒரு 10 செகண்ட் கிளிப்பிங் மட்டும் போடுறேன். அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன் சாங்னு மட்டும் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. என்னதான் நாடக காதல் பத்தி கவுண்டபாளையம் காடு வெட்டின்னு கருத்துள்ள படங்களா வந்தாலும் 8 வருஷத்துக்கு முன்னாலே நாடக காதல் பத்தி ஒருத்தர் உறக்க சொன்ன படம் தான் இந்த திருவிக்கா பூங்கா. பீஜமுடு டான் 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 டான். ஓபன் பண்ணா ஒரு தாய் குளம் கதறாங்க. யாருமா அது? காலையிலே முகத்தை கூட காட்டாம கதறிட்டு இருக்காரு. Yes, it's me. ஹீரோவோட அம்மா. எல்லா டைரக்டர்ஸும் ஹீரோவுக்கு இன்ட்ரோ சீன் வைக்கும்போது ஹீரோவோட அம்மாவுக்கு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னு தோணுச்சு பாத்தீங்களா? அவன் தான் தலைவன். இன்ட்ரோ சீனோட நிறுத்தல ஒரு இன்ட்ரோ சாங் வேற வச்சிருக்காங்க. இங்க கட் பண்றோம், கரும்பு தோட்டத்தில் ஓபன் பண்றோம். கரும்பு தோட்டத்துக்குள்ள ஒரு குமுறல் சத்தம். எட்டி பார்த்தா கண்ணீருடன் ஒரு ஆன்ட்டி. ஐயோ பண்ணியாரு, அந்த ஆன்ட்டி என்னையா பண்ண? திட்டுனேப்பா. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். சரி அழகா ஆன்ட்டி, உனக்காக ஒரு மோட்டிவேஷனல் சாங் பாடுறேன். நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே. இதுக்கு முன்னால இப்படி ஒரு மோட்டிவேஷனல் சாங் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த மோட்டிவேஷனல் சாங் கேட்டீங்க அப்படின்னா உங்களோட டிப்ரெஷன் எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? அப்புறம் இந்த பாட்டை பாடிட்டு அவங்களே டிப்ரெஷன் இல்லாம நிம்மதியா சுத்திட்டு இருக்கும்போது நாம எதுக்கு டிப்ரெஷன் ஆகணும்? இப்போ அந்த கரும்பு தோட்டத்துல எதையோ பார்த்து ஹீரோட அம்மா பயப்படுறாங்க. அங்க இருந்து டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த கேவலமான டைட்டில் கார்டை ஃபுல்லா ஃபார்வர்ட் பண்ணா ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சோகமா கையில பேக் வச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்காரு. அங்க இருந்து ஒரு லாரியில லிஃப்ட் கேட்டு விழுப்புரம் கிளம்பி போறாரு. ஏன் லாரியில தான் லிஃப்ட் கேட்டு போணுமா? பஸ்ல எல்லாம் போனா ஆகாதா? இப்ப அந்த லாரி டிரைவர் ஹீரோவுக்கு சில क्वेश्चंस கேக்குறாரு. क्वेश्चन நம்பர் 1. எத்தனை வரைக்கும் படிச்சீங்க? ஃபிளாஷ்பேக். வாத்தியார் அடிச்சிட்டாருமா, நான் உன்னை அடிக்கட்டுமா? இந்த டிசி. क्वेश्चन நம்பர் 2. என்ன வேலை பாக்குற? ஃபிளாஷ்பேக். क्वेश्चन நம்பர் 3. என்ன விஷயமா விழுப்புரம் போற? ஃபிளாஷ்பேக். டேய் நிறுத்து. அவர் என்ன கேள்வி கேட்டாரு? என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. 5வது படிச்சிருக்கேன்னு சொல்லலாம். என்ன வேலை பாக்குறேன்னு கேட்டாரு. டிராக்டர் டிரைவர்னு சொல்லலாம். இப்போ என்ன வேலையை விழுப்புரம் போறேன்னு கேட்டாரு. வேலை தேடி போறேன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒவ்வொன்றுக்கு மாடா ஃபிளாஷ்பேக் போயிட்டு இருப்ப. திரும்ப ஏதாவது கேள்வி கேட்டா மறுபடியும் ஃபிளாஷ்பேக் போவோம். நீ ஆல்ரெடி சொன்ன ஃபிளாஷ்பேக்கே கண்டினியூ பண்ணு. யோ பிரவீன் காந்தி, நீங்க எங்க? இது அவர் இல்லப்பா. ஆனா பாக்குறதுக்கு அவரு மாதிரியே இருக்கிறாருப்பா. லுக்கு வேற எங்கேயோ போகுது. ஆஹா, இதெல்லவோ பண்பாடு. அங்க க்ளோஸ், ஹீரோக்கு ஓப்பனா. ஆன்ட்டி வேற எதுக்கும் அடி போடுற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோ வந்து ஒரு நொங்கு வண்டியில வேகமா வர, ஹீரோ வர சைக்கிள்ல 2 பேரும் நேருக்கு நேரா மோதி டமா ஆள்னு ஒரு வயலுக்குள்ள விழுந்துடுறாங்க. அது எப்படிடா வயல்ல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி, அதுவும் கீழே கூட விழாம சேஃபா லேண்ட் ஆகிருக்கீங்க? இதுலயும் கீழே விழுகிற கேப்ல அந்த பொண்ணோட தாவணியை உருவி தோல் மேல வர போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட அந்த மோதல் காதலா மாறுது. சம்பந்தமே இல்லாம காதல் தண்டபாணி வேற வராரு. அச்சுச்சோ, பயங்கரமான வராச்சே. என் ஜாதிக்காக ஒத்த கையே இருந்தவன்டா. என் ஜாதி பொண்ண நீ காதலிக்கிறியா? இவருக்கும் இந்த சீனுக்கும் இந்த படத்துக்கும் இனி அளவு கூட சம்பந்தம் இல்ல. எதுக்கு தேவையில்லாம இந்த சீனை கொண்டு வந்து படத்துல சேர்த்து இப்படி கள்ள தொடர்பு பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நாளைக்கு காலையில 9 மணிக்கு வயல் பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்பிட்டு போயிடுறாங்க. வட்டமாமே. ஏமா ஒரு வயசு பசங்க ஒதுங்குற இடத்துல அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கே, யாருமா நீ? ஆனா நீ இன்னும் என் மனசு பிடிச்சிருக்குன்னு சொல்லல பாத்தியா? அதெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ கிளம்பு. அப்போ நீ சொல்றது உண்மைனா எனக்கு ஒரு முத்து கொடு. ஹீரோ சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி தெரியுது. One day later. அல்ல சாப்பிடலையா? எனக்கு பிடிச்ச நான்வெஜ். நான்வெஜ்ஜா? அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, மீன் இதெல்லாம் சாப்பிட்டா நான்வெஜ். எங்க வீட்லயும் நான்வெஜ் தான். என்ன குழம்பு? புளி குழம்பு. ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. ஹீரோ சார், அந்த பொண்ணு உங்களை கூப்பிட்டது இதுக்கு இல்ல, இனிமேதான் சீனே இருக்கு. நான் கண்ணை மூடிட்டு என் கைய உன் கண்ணத்துக்கிட்ட எடுத்துட்டு வரேன். நீ சரியானு சொல்றியா? சொல்றேன். சரியா? ஏய் ஏய் கண்ணு அங்கேயா இருக்கு, அதுவும் ஸ்ட்ரெயிட்டா. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. இப்போ ஹீரோ டன். எங்க நீங்களும் அந்த மாதிரி கண்ணத்தை தொட்டு மொத்தம் கொடுங்க பார்க்கலாம். சரியா? இல்ல. இப்ப சரியா? பட் ஹீரோ சார் அதெல்லாம் பண்ணல. அவர் ரொம்ப ஜெனியூன். நீ பொய் சொல்ற. கை இன்னும் கொஞ்சம் மேல வரணும். 2
days later. இன்னைக்கு உன்னால முத்தம் கொடுக்க முடியாது. மருதாணி கையில மட்டும்தான் இருக்கு, வாயில இல்ல. Three days later. எங்கடா ஹீரோயினை காணோம், ஹீரோ மட்டும் நிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன கழட்டி விட்டு போயிட்டாப்பா. கழட்டி விட்டு போயிட்டாளா? நீ ஒழுங்கா கழட்டி இருந்தா அந்த பொண்ணு ஏன் கழட்டி விட்டு போக போகுது? அட புரியாம பேசாதப்பா, இது புனிதமான லவ். இதனாலதான் ஹீரோ ஊரை விட்டே போறாரு. இந்த கேவலமான பிளாஷ்பேக்கை கேட்டு அந்த டிரைவர் வேற ஃபீல் பண்றாரு. டேய் தம்பி, மனசு தளர விடாத. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த வயசுல இப்படி ஒரு கஷ்டம். இப்போ ஹீரோ விழுப்புரம் போய் அங்க ஒரு டிராவல்ஸ்ல கார் டிரைவரா ஜாயின் பண்றாரு. இப்போ செகண்ட் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டூயட் சாங். யோ சத்தியமா அந்த பாட்டை ஒரு 10 செகண்ட் மியூட் பண்ணிட்டு பார்த்தா வேற என்னமோ தோணுதியா? ஓ இது அப்பா பொண்ணு சாங்கா? அட பாவிங்களா, நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோணுச்சுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சாங் முடிஞ்சு ஹீரோ ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குறாரு. அந்த ரூமுக்கு எதிரில் இன்னொரு பொண்ணு வேற ஹீரோக்கு ரூட் விடுது. அதை அவாய்ட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு பேசஞ்சரை பிக்கப் பண்ண போனவர் அட்ரஸ் மாதிரி செகண்ட் ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாரு. பூவரசகுப்பம் பெருமாள் கோயில் சவாரி சார். ஐயோ மீண்டும் மீண்டுமா? டேய் யாரா நீ? பொசுக்குன்னு மேல வந்து விழுந்துட்டு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள அபேஸ் பண்ண வந்துட்டான் அப்படின்னு ஹீரோயின் மேடம் கேஷுவலா திட்டுறாங்க. 1 hour later. என்னாச்சுப்பா? உன்னுடைய எல்லா விஷயங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்கம்மா. எல்லா விஷயமுமா? டேய் பொண்ணுக்கு இது எதாவது கல்யாணம்டா, பசங்களும் எந்த ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதான். அது என்னன்னா தூங்கும் போது தூக்கத்துல உச்சா போயிடுமா, அது ஒரு பிரச்சனைன்னு மாப்பிள்ளை கிடைக்கலையா. இப்படி ஹீரோஸா இருக்கு அழகிகள்ல இருந்து ஆன்டி வலி எல்லாரும் லவ் டார்ச்சர் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அழகா பிறந்தது தப்பு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இவங்களோட லவ் டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாத ஹீரோ மன உளைச்சலாகி மன விரக்தியில ரூமுக்குள்ள போய் உட்காந்து அழுகுறாரு. அப்ப போடுறாங்க இன்டர்மிஷன். வாவ் வாட் அ கிரியேட்டிவிட்டி. இதுக்கிடையில தான் குறுக்க கூல் சுரேஷ் சார் வேற வராரு. யோ இவன் என்ன பண்றான்? காமெடி பண்றானா? அவன் அப்புறமா அதை பண்ண சொல்லியா? சாமி பேர் என்னங்க? பெரிய குஞ்சு சாமி. பெரிய குஞ்சு. யோ நீ என்ன சாமியே ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இப்ப அடுத்ததா வில்லன் என்ட்ரி வேற. பில்டப் கொடுக்க வர அளவுக்கு அவன் ஒன்னும் கழட்ட போறதில்ல. அவனை கிளைமேக்ஸ்ல பாத்துக்கலாம். இப்ப ஹீரோயினோட இந்த பிரச்சனை ஹீரோக்கு தெரிய வர அதை வேற மாதிரி சரி பண்றாரு. ஏதாவது ஒரு கடையில் பொறி வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொறி ரோட்டில் புணம் போகும்போது எரிச்சிட்டு போவாங்களே, அங்கேருந்து பொறிக்கு எடுத்துட்டு அந்த பொறின்னு சொன்னா அந்த அதிர்ச்சியில் இந்த பழக்கம் தானா நிற்க போகுது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் பொண்ணுகிட்ட இருந்த பழக்கம் எல்லாம் போயிடுச்சு சாமி. இதனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வருது. ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோ அதை ரிஜெக்ட் பண்ண, திரும்ப ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ் வர, ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு பக்கத்து வீட்டு பரிமாணம் பிராங்க் பண்ணி அனுப்பிச்சிருது. இதனால மனசு உடைஞ்சு போற ஹீரோ பாய்சன் குடிக்கிறாரு. இப்போ ஹீரோ பாய்சன் குடிக்கிறத வில்லன் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. அவன் நிம்மதி அழிக்கணும். அவனுக்கு எது நிம்மதி? செத்தா நிம்மதின்னு விஷம் குடிக்கிறான். அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் உசுரை காப்பாத்திட்டா அவன் நிம்மதி அழிஞ்சிரும்ல. இல்ல எனக்கு புரியல. பாய்சன் குடிச்சு பொழைச்ச ஹீரோவுக்கு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு அட்வைஸை போடுறாரு. அந்த அட்வைஸை கேட்டு திருந்தி அம்மாவுக்காக நம்ம இனிமே வாழணும்னு சொல்லிட்டு நீ பாக்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் செகண்ட் ஹீரோயினுக்கு தெரிய வர அவங்களும் வீட்டுல பார்த்த மாப்பிளைக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் படம் முடிஞ்சது. இந்த படம் ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஆனா யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. நிறைய பேர் இந்த படத்தை கண்டுக்காம தான் இருந்தாங்க. மனுஷன் மஞ்சள் வீரன் ஒரே ஒரு அப்டேட் தான் விட்டாரு. ஆளாளுக்கு இந்த படத்தை தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எல்லாரும் அடிச்சு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுருந்தேன். இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. எனிவே டிடிஎஃப் ப்ரோ கிரேட் எஸ்கேப். நெக்ஸ்ட் யார் மாட்ட போறாங்கன்னு தெரியல. திரும்ப இதே போல நெக்ஸ்ட் என்ன படத்தை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சீக்கிரமே உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பை.